தமிழ்நாடு வேட்டைக்காடு. தமிழ்நாடு விசாரணைக்கு போனீங்கன்னா பல்ல புடுங்குவான், கிட்னி எடுப்பான், அடிச்சே கொள்ளுவான், அஜித் குமார் மிதிச்சே கொள்ளுவான், தனிப்பட போட்டு கொள்ளுவான். எந்த போராட மாட்டான், அமைதியாக படுத்துக்குவான். காலையில நேரம் டாஸ்மாக் கடையில் 10 ரூபா, செந்தில் பாலாஜி 10 ரூபா கொடுப்பான், பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுப்பான், சரக்கை வாங்குவான், குடிச்சிட்டு படுத்துக்குவான். இவன் படுத்துக்குவான், பக்கத்து வீட்டுக்கார ஏறி குதிச்சு செவத்து ஏறி குதிச்சு அங்கே வந்து படுத்துக்குவான். அவன் என்ன பண்ணான் இவனுக்கு தெரியாது. இவன் போதை தெளியும் போது அவன் எழுச்சி போயிடுவான். அவன் பையன் போகிறது இவனை தூக்கி போட்டு மிதிப்பான். ஏன்? அப்போ இவன் அப்பனா தானே அவனுக்கு பாசம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்கார அதனால அடிப்பான். பல அப்பா அடி வாங்குறது இப்படித்தான். பெத்த மகனே இல்லை, யாரா பெற்ற யாருக்கு தெரியும்? டாஸ்மார்க்கு பிறந்த பயிர்கள்லாம் அடிக்கத்தானே செய்வான். தமிழ்நாடு இது இப்படி போயிட்டு இருக்கு. இதை கருணாநிதி தான் பிள்ளையார் சொல்லி போட்டாரு. இப்போ 1 கோடி பாட்டை ஒரு நாளைக்கு விற்குது. இதுதான் தமிழ்நாடு. இன்னும் கொஞ்சம் நாளையில ஹிந்திக்காரன் பூரா வந்துடுவான். இப்பவே 1 கோடி ஹிந்திக்காரன் வந்துட்டான். நம்ம பிள்ளைகளை பூரா கூட்டிட்டு போய் லாஜிக்கு போற ஹிந்திக்காரன் தான் போயிட்டு இருக்கான். ஆக இந்தி தமிழ் சமூகம் கலந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மரபணு மாற்றம் நடந்துட்டு இருக்கு.